See the knowledge. This is the knowledge we have to give. وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ رَبَّنَا مَا خَلَقْتَ هَذَا بَاطِلًا. அப்ப அவங்களுக்கு விளங்கும், யா அல்லாஹ், ஓ our master, ரப்பனா மா خَلَقْتَ هَذَا بَاطِلًا. யா அல்லாஹ், oh my master, you didn't create this for nothing. இதை நீ வீடுக்காக ஒன்றும் படைக்கல. இதுக்கு பின்னால பெரிய ஒரு purpose of life இருக்குது, இதுக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்குது, இதுக்கு பின்னால ஒரு அற்புதம் இருக்குது என்று சொல்லி அவங்க அதெல்லாம் விளங்கிக் கொள்வாங்க. وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ رَبَّنَا مَا خَلَقْتَ هَذَا بَاطِلًا سُبْحَانَكَ فَقِنَا عَذَابَ النَّارِ. This is the word I am so amazed with. I am really obsessed with this word. Subhanaka. நாங்க சொல்றது சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு திக்ர் பண்ணுவோம். சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ் தூய்மையானவர். அது தேர்ட் பர்சன்ல சொல்றது. அதாவது அல்லாஹ் தூய்மையானவர் நான் சொல்லுவேன். தன்மை முன்னிலை படர்க்கை என்று இருக்குது. தேர்ட் பர்சன்ல சொல்றதுதான் சுப்ஹானல்லாஹ். ஆனா இந்த சயின்டிஸ்ட் நீங்க படிச்ச ஒரு மனுஷனுக்கு நீங்க சரியான சயின்டிபிக் நாலேஜ் கொடுத்து அதுல அல்லாஹ்வை காட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த சயின்டிஸ்ட் தேர்ட் பர்சன்ல அல்லாஹ் வந்து இருக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நீ தூய்மையானவன் எங்கே இருக்கிற அல்லாஹ்வை பத்தி கேட்க மாட்டான். சுப்ஹானக இது ஃபர்ஸ்ட் பர்சன்ல கேட்கிறான். நீ தூய்மையானவன் யா ரப். See the link. அதாவது ஒரு சயின்டிஸ்ட் சரியான ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னா அது வந்து அல்லாஹ் தஆலா எப்படி இந்த குர்ஆன் சொல்லுமா நாங்க பார்க்குற பார்வை நாங்க இந்த நாலேஜ் கொடுப்போம்னு சொன்னா அந்த சயின்டிஸ்ட் அல்லாஹ்வோட டீல் பண்றது தேர்ட் பர்சன்ல அல்ல, ஃபர்ஸ்ட் பர்சன்ல டைரக்ட் மீனிங். சுப்ஹானக நீயே தூய்மையான டைரக்டா பேசுறான் இந்த சயின்டிஸ்ட். ஃபகினா அஸாபன்னா என்ன நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொள்ளு. ஸோ இதுதான் நாங்க பார்க்குற இந்த சயின்டிஸ்ட் அல்லாஹ்வோட உறவு. இதே மாதிரி சூரத்து யூனுஸ்ல அல்லாஹ் தஆலா இதே விஷயத்தை இன்னொரு இப்படி சொல்லலாம் பாருங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சூரத்து யூனுஸ்ல 10வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபி இக்திலாஃபில் லைலி வன் நஹாரி வமா خلق الله في السماوات والارض لآيات لقوم يتقون. அதே விஷயம் இன்ன ஃபி இக்திலாஃபில் லைலி வன் நஹாரி இரவு பகல் மாறி மாறி வாரத்துல وما خلق الله في السماوات والارض whatever Allah has created in the heavens and the earth வானங்கள்ல படைப்பில அல்லாஹ்வுடைய இந்த இந்த படைப்பில ஆயாத் லிகௌமி யத்தகூன் அந்த இடத்துல சொன்னா ஆயாத் லிஉலில் அதாவது யத்தஃபக்கரூன் என்று சொன்னாங்க. அறிவுள்ளாக்களுக்கு ஆயத்து இருக்குது, அவங்க சிந்திக்கிறார்கள் ஆயத்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அதே சப்ஜெக்ட் பியூர்லி சயின்டிபிக் அதை சொல்லிட்டு சொல்றான் ஆயாத்தில் லிகௌமி யத்தகூன். தக்வா உள்ளாக்களுக்கு இங்க ஆயத்து இருக்குது. அப்ப அந்த சயின்ஸ்ல இந்த தக்வாவையும் இந்த சயின்ஸையும் நீங்க சேர்த்து பாருங்க. இப்படி நாளைக்கு 1001 எத்தனையோ வசனங்கள் இருக்குது இந்த அதை பத்தி. இதுதான் அறிவு, இதுதான் நாலேஜ், இதுதான் லைட். நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிற லைட். அதாவது ஜாஹிலிய சமூகம், அறிவில்லாத சமூகம், எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் அந்த அறிவில்லாத சமூகம் இந்த அல்லாஹ் தஆலாவோட இந்த லைட், இந்த ஒரு ஒளியின் மூலமாக அந்த சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு சோசியல் இன்ஜினியரிங் நடந்து ரசூலுல்லாஹ் 23 வருஷத்துல இந்த ஒளி மூலமாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம். அப்ப நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அறிவும் இப்படியான ஒளியை நாங்க கொடுக்கணும், இந்த அறிவை கொடுக்கணும். இந்த அறிவுங்கிறது ஒளி. இந்த அறிவை தலைக்குள்ள மட்டும் கொடுத்து சரி வராது. PhD எடுத்த ஆட்களுக்கு சிலருக்கு PhD எடுத்திருப்பாங்க, எத்தனையோ mighty letters behind their name, but they don't know how to smile with their wife. எப்படி அவங்களுக்கு செய்ய தெரியாது. பெரிய PhD எடுத்திருப்பான், ஆனா அந்த படைப்புக்கு பின்னால இருக்கிற அல்லாஹ் கண்டுகொள்ளது இயலாம இருக்கும். தடுமாறி தெரியுறாங்க. நாங்கள் எத்தனை பேர் பார்க்கிறோம், ஒர்க் பண்றார்கள், எத்தனை பேரை பார்க்கிறோம். நான் பல முறை சொல்றது, அதாவது ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்கு போனால் அங்க இருக்கிற அந்த நாலேஜ், அந்த ஈமான் பூஸ்ட் பண்ணும், ஈமான் கூடும். ஆனா அதே ஆபரேஷன் எத்தனையோ பேர் 1000 முறை செய்றாங்க, ஆனா அவங்களுக்கு ஈமான் கூடுதில்லை. என்ன விஷயம் தெரியுமா? லைட் இங்க மட்டும் இருந்து சரி வராது, தலைக்குள்ள மட்டும் லைட் இருந்து சரி வராது. லைட் வந்து ஹார்ட்லயும் வரணும். அதாவது அந்த லைட்டை பத்தி அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா அந்த லைட் நாம கொடுக்கணும். எனவே அதாவது இதுதான் அந்த லைட். யா அய்யுஹன்னாஸ், அல்லாஹ் தஆலா மனிதர்கள் பற்றி சொல்றான். மனிதர்களே, இது வந்து சூரா
சூரத் நிசாவில் வர ஒரு ஆயத். யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மின் ரப்பிக்கும், மனிதர்களே உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து, உங்களோட ரப்பிடத்திலிருந்து, உங்களோட மாஸ்டர்கிட்ட உங்களுக்கு வந்திருக்கிற வெரி கிளியர் ப்ரூஃப். வ அன்ஸல்னா இலைக்கும் நூரன் முபீனா, நான் உங்களுக்கு நாங்கள் இறக்கி தாரோம் தெளிவான லைட். இது பேட்டரி இறங்குற லைட் இல்லை, இந்த லைட் இது மிக தெளிவான லைட். அப்ப அல்லாஹ் பல இடத்துல இது லைட்டாக சொல்றான். இந்த குர்ஆன் லைட், ஈமான லைட் என்று சொல்றான், உள்ளத்தை திறக்கிறது அதுல லைட் என்று சொல்றான். அப்படி பல வசனங்கள் நிறையவே இருக்குது. அதாவது அதை நாங்கள் தொடர்ந்து மிச்சம் அதை எங்களுக்கு பார்க்கறது எல்லாமேக்கும். ஆனால் இன்னும் இருக்கிற ஒரு 3 minutesல அதாவது இந்த லைட்டை பற்றி நாங்கள் சரியாக விளைவிக்கிறோம். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுக்கு 2 விதமான லைட் இருக்கு. ஒன்று இந்த ஏற்கனவே அல்லாஹ் தஆலா சொன்ன இந்த கான்டெம்பரரி நாலேஜ், அதன் மூலமாக அல்லாஹ் பார்க்குற லைட். அந்த லைட்டை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் பிள்ளைகளுக்கு அந்த லைட்டை காட்டி கொடுக்கணும். நான் எங்களோட மதரசாக்களில், எங்களோட எஜுகேஷனில், எங்களோட கல்வி திட்டத்தில் அது வரணும். அதோட அந்த ஒரு சைடு மட்டும் கொடுத்து சரி வராது. ரைட்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். அல்லாஹ் தஆலா கேட்க சொல்றான் சூரத்துல் பக்ரால. You have to get the best in the world and the best in the hereafter. ரெண்டும் உங்களுக்கு தேவை. எனவே ஒரு லைட் மட்டும் இருந்து சரி வராது. இங்க உள்ளத்துல லைட் வரணும். அத இந்த லைட்டுக்குரிய சோர்ஸ் நான் சொன்ன அல்லாஹ் சூரத் நூர்ல ஒரு அழகான ஒரு அந்த ஈமான் பத்தி, இந்த ரூஹ பத்தி வரப்போக்குள்ள ஒரு அழகான வசனம் வருது. அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லாஹ், அல்லாஹ் தான் இந்த வானம் பூமிகள் எல்லாம் லைட் அல்லாஹ் தான். அதாவது ஒரிஜின் இது எல்லா ஒளி, அறிவோட ஒளி, உள்ளத்துல இருக்கிற ஈமான் ஒளி, அந்த ரூஹோட ஒளி, ஈமான் ஒளியும் அல்லாஹ்க்கு தான் வருது. மஸல நூரிஹி கமிஷ்காத், அல்லாஹ் பத்தி இந்த வசனத்துல சொல்ல போக்குள்ள இந்த உள்ளத்தை பத்தி சொல்றாங்க. இதுல இந்த ரூஹ்ல இந்த ஈமான் அது எந்த அளவுக்கு அது ஒளியாக இருக்கும்னு சொன்னா, அதாவது மஸல நூரிஹி கமிஷ்காத் ஃபீஹா மிஸ்பாஹ் அல் மிஸ்பாஹ் ஃபீ ஜுஜாஜ், அது ஒரு விளக்கு மாதிரி. அந்த விளக்கு வந்து ஒரு கிளாஸ் உள்ள இருக்குதாம். அந்த ஈமான், அந்த ரூஹ், அந்த கிளாஸ் itself is illuminating, right? في الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية. அதை எப்படி சொல்லலாம்னு சொன்னா, ஒரு illuminating light. அதாவது மனுஷனுக்கு அந்த ஈமான் கிடைச்சிட்டேன்னு சொன்னா அவருடைய உள்ளத்துல ஒரு லைட்டும் ஒரு அமைதியும், அங்க டல் ஒரு எந்த விதமான பிரச்சனையும் ஒன்றும் இருக்காது. இங்க லைட்டா இருக்கும். என் பிரெயினும் லைட், உள்ளமும் லைட்னு சொன்னா பாருங்க, ரைட்? அது உண்மையில இது மிக விரிவாக விளக்கப்பட வேண்டிய ஒரு வசனம். இருந்தாலும் எனக்கு நேரம் போதால் நான் ஷோர்ட்டாக சொல்றேன். அது இன்னொருத்தர் நல்லா சொல்லலாம், அந்த லைட் இருந்தா, திஸ் இஸ் a very beautiful verse. يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نار. அந்த லைட் உள்ளத்துல இருந்தேன்னு சொன்னா இயல்பாகவே அது ஒரு இலுமினேட் பண்ணிக்கொண்டே இருக்கும். அதாவது நான் அந்த லைட்டை கொடுத்தோம்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு இந்த ஈமானை கொடுத்துட்டோம், அதை காட்டி கொடுத்தோம்னு சொன்னா, அந்த உள்ளம் வந்து டல்லாக ஒரு ஒரு சுருங்கின உள்ளமாக இருக்காது, ஒரு காஞ்சி போன ஒரு உள்ளமாக இருக்காது. அது ஒரு விரிஞ்ச உள்ளம், அதாவது லைட் நிறைஞ்ச ஒரு உள்ளமாக இருக்கும். இந்த நெஞ்சு, எங்களோட மனசு, இந்த உள்ளம், ஈமான் அப்படி இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்ல, அப்ப அது எந்த மாதிரின்னு சொன்னா, அது இயல்பாகவே லைட்டை கொடுத்து கொண்டு அந்த லைட்ல உள்ள அந்த ரூஹ்ல அந்த ஈமான்ல எங்களுக்கு இதுவும் வந்து சொன்னா, அந்த குர்ஆன் லைட்டும் வந்தா, அதாவது அது அல்லாஹ் இப்படி சொல்றான், 100 நாளா 100 எப்படி இருக்கும் ஆல்ரெடி லைட், அதுக்குள்ள குர்ஆன் லைட்டும் வந்தேன்னு சொன்னா, ஸோ அவரோட உள்ளம் வந்து இந்த நெஞ்சு வந்து நெஞ்சறை, அந்த மிஷ்காத்னு சொல்றது நிச், ரைட்? அப்ப அந்த அதை வந்து சில தஃப்சீர்கள்ல நான் ஒரு 5-6 தஃப்சீர்ல பார்த்தா அநேகமான தஃப்சீர்கள்ல என்ன சொல்றாங்கன்னா அது செஸ்ட்டை தான் சொல்றாங்க. எனவே நாங்கள் கொடுக்குற இந்த நாலேஜ் எங்களுக்கு பிரெயின்ல தலையிலையும் அது லைட்டை கொண்டு வந்து தரணும், எங்களோட உள்ளத்திலையும் அது லைட்டை கொண்டு வந்து தரணும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு லைட்டாக மாறினோம்னு சொன்னா, இந்த எங்களோட பக்கத்தில் இருக்கிற எல்லா ஜாஹிலியத்தும் எல்லா இருட்டுக்களையும் அகற்றத்துக்கு அந்த இருட்டுக்களை ஏசி கொண்டிருந்த அர்த்தம் இல்லை. இருட்டை ஏசுறத்தால இருட்டு போகாது. லைட்டை நாங்கள் கொண்டாந்து சொன்னா இருட்டு போயிடும். எனவே எங்களோட பிரெயின்லையும் நாங்கள் லைட்டை கொண்டு வரணும், எங்களோட ஹார்ட்லையும் நாங்கள் லைட்டை கொண்டு வரணும். அப்படியான லைட்டை கொண்டாடுற ஒரு ப்ரோக்ராமாக தான் இந்த எஜுகேஷன் ப்ரோக்ராம் அமையணும். அப்படியாக செய்யறதுக்காக எங்களது உள்ளங்கள்ல, எங்களது தலையில, எங்களோட பிரெயின்ல, எங்களோட உள்ளத்திலையும் அல்லாஹ் தஆலா அந்த லைட்டை போடணும் என்ற துஆவை நான் முடிக்கிறேன். அல்லாஹ் அக்பர்.
இதுவரை உங்கள் முன்னால் உரை நிகழ்த்திய டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் நாம் ஏதோ ஒரு பிழையை செய்துவிட்ட மாதிரி ஒரு மனப்பாங்கத்தை உருவாக்கி சென்று விட்டார். அவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்திருக்கலாம் என்று தோன்றுகின்றது. இருந்தாலும் எமது நிகழ்ச்சி நிரலில் அதிக நிகழ்ச்சியில் இருப்பதால் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் சுமார் 10 மணி 30 நிமிடத்துக்கு முடித்துக் கொள்வதற்கு நாங்கள் மிகவும் வேகமாகவும் சில நிகழ்ச்சிகளை துண்டித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். எமது பிரதம அதிதி டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு உரையை நிகழ்த்தினார். அடுத்ததாக இந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட், அதாவது வீடமைப்பு திட்டத்தில் ஏற்கனவே நடந்த சில நிகழ்ச்சிகளை சகோதரர் சரஃப் சலீம் அவர்களும் எமது மன்றத்தின் தலைவர் தஸ்லிம் அனீஸ் அவர்களும் ஒரு ப்ரொஜெக்டர் மூலம், அதாவது அதனுடைய புகைப்படங்கள் உட்பட சில விளக்கங்களை உங்களுக்கு அளிக்க இருக்கின்றார்கள். இது உங்களுக்கு எங்களுடைய கமிட்டி அங்கத்தவர்களுடைய ஃபோட்டோஸ் அவருடைய பேரோடு இருக்குது. அடுத்ததாக எங்களுடைய ஆலோசனை சபை அட்வைசரி கமிட்டி, இதில் எங்களுக்கு 11 அங்கத்தவர்கள் இருக்கிறாங்க. பி காதர், ஃபஸ்லி அசீஸ், இல்ஹாம் முனவர், இஸ்மாயில் மனோஃப், மௌலவி அய்யூப் கான், முகமது நௌஷாத், ரமீஸ் நிசார், ரமீஸ் உவைஸ், ரீசா சாஃபி, சனா காயுடீன், Shibli Uwais. In no particular order, alphabetical order. Help a housing project, vision to help people with low living standards, mission to help build or complete a basic housing unit. Theme of the project to fulfill the poor people's housing needs. Action plan: identifying the incomplete houses, finding out their needs, providing materials, providing materials, bricks, cement, sand, roof materials, other building materials. Sorry for the disturbance. I will continue from there. Complete projects. This is our முதலாவது project. அதுல முதலாவது படம் அடுத்த படத்தை போவோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இந்த மாதிரி வீடியோவுக்கு தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். அதாவது சாக்குகளால் இல்லை பலவைகளால் இல்லை ஓலைகளால் வச்சு கொண்டு பேசிக் ஒரு வசதி கூட இல்லாமல் அது இப்படி ஏதாவது ஒரு இது வந்து எங்களோட செகண்ட் ப்ராஜெக்ட். இது வந்து டாய்லெட் வசதிகள், டாய்லெட் அண்ட் வாட்டர் கனெக்ஷன்ஸ் February 2014 முடித்தோம். அதில் 2வது பிக்சர் வருது. அடுத்த ப்ராஜெக்ட் 3 190,000 இது கஷ்டம் ஆகிடுச்சு. It was the toilet, build the house and the water connections. அதுதான் அது picture, second picture. அடுத்தது project 4 75,000 toilet. அதில் இன்னொரு picture இருக்குது. இப்படி தான் இருந்துச்சு கட்டும்போது. அடுத்த வந்து project 5 இதுதான் ongoing project. இதில் வந்து 2 bedroom house, kitchen, full housing unit. இப்படி தான் இருந்துச்சு வீடு. Before constructions, after the constructions. அதாவது இந்த மாதிரி ஒரு வசதியோட தான் கம்ப்ளீட் ஆகிறோம். அதாவது பேசிக் ஹவுசிங் யூனிட், 2 rooms, kitchen, living rooms, toilets. இந்த மாதிரி வசதிகளோட இப்படி தான் after the construction இருக்கும். The project 5 day processing pictures. 32 more appeal for help. 30 to 40 more houses like this have been identified and they need your help. How can we help? Estimated cost to build a house £1,850.
nearly 4 lakhs rupees. You can help by your pledge, 100, 500, up to 1,000. Some of our last 1 year donations. With the Halali diabetic treatment, with the Halid heart bypass, with the Halid eye surgery, baby Fatima Hishma treatment for hearing loss, student Silas cricket career, Mrs. Monica Chandrasiri, husband's leg surgery, baby Rashma heart bypass, Mr. Makin heart bypass, அடுத்த 15 students அதாவது எங்களோட தற்போதைய ஸ்காலர்ஷிப் ப்ராஜெக்ட்ல பெனிஃபிட் அடைஞ்சு பண்ணிக்கிறாங்க. அடுத்தது விடோ ப்ராஜெக்ட் ஆன்கோயிங் மேயோட அது நிப்பாட்டி வச்சிருக்கோம். அடுத்த கட்டத்துக்கு இன்ஷால்லா மூவ் பண்ணுவோம். In the UK we have around 300 members. Out of that, monthly contributions members are 41. Yearly contributing members 4. We need more member supports. If each and every members help us with their monthly contributions, we can achieve more and more. Help us to help more. I need people. And Jazakallah khairan. May Allah bless you. Assalamu alaikum. இதுவரை உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலமாக மிகவும் நடைமுறை நிலைமைகளை மிகவும் தெளிவுபடுத்த உதவிய சகோதரர் சராப் சலீமுக்கு உங்களுக்கு நன்றி கூறி நான் நினைக்கின்றேன் இந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட் அதாவது வீடமைப்பு திட்டத்தின் முக்கிய தேவைகளை நாங்கள் அனைவரும் தெரிந்திருப்போம் என்று என்னென்று சென்றால் இந்த கட்டப்படுகின்ற வீடுகள் இருக்கின்றதே இது ஒரு ஆடம்பர தேவைக்காக கட்டப்படும் ஒன்று இல்லை. இது அடிப்படை தேவைகளாகும். அதாவது அதில் பெண்கள் இருக்கிறார்கள், எமது சகோதரர்கள், அவர்களுக்கு மிகவும் ஒரு கம்ஃபர்டபுளான அதாவது கம்ஃபர்டபுள்னு சொல்றது அஷேக் நிலைமை அவர்களே அந்த சுப்ரி போகையில் சாதாரணமாக அவங்களோட ஒரு முஸ்லீம் பெண்கள் வாழக்கூடிய ஒரு விதமான ஒரு சாதாரண வெரி பேசிக் ஹவுஸ், அதாவது 2 bedroom house comes with the kitchen and the toilet. இதுக்கு 3,60,000 ரூபாய் ஒரு செலவு செல்கின்றது. இந்த 3,60,000 சுமார் 1,850 பவுன் அல்லது 1,750 பவுன் எவ்வளவு போறோம்னு சொல்லி ரோஸ்மின்ட்டு தான் கேட்கணும். இன்ஷால்லா நாங்கள் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பார்ப்போம். சுமாராக 3,60,000. இந்த இப்ப உடனடியாக எத்தனை வீடுகள் தேவைப்படுகின்றது? 5 more houses உடனடியாக மிகவும் அவசியமான ஒரு நிலையில் இருக்கின்றது. அஷேக் இஸ்மாயில் ஆமாம் சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் உண்மையில எல்லாரும் கையஸ்தங்களை சொல்றதை விட யாராவது ஒரு ஹவுஸ் ப்ராஜெக்டை நான் செஞ்சுதாருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு உண்மையில அழகான முன்மாதிரியா இருக்கும். அது உண்மையில மறுமையில உங்களுக்குரிய வீடு. அப்போ அந்த வீடு பெருசா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிற யாராவது ஒருவர் ஏறும்னு சொன்னால் ஒரு ஹவுஸ் ப்ராஜெக்டை நான் எடுத்து தரேன். இன்ஷா அல்லாஹ் 1 மாசத்துல செய்ய முடியல, நீங்க விரும்பினா அது 12 மாசத்துக்குள்ள உடைச்சி அந்த ஹவுசிங் ப்ராஜெக்டை செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் உங்களோட பேர்ல அந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட் நடக்கும். யாராவது நீங்க விரும்பினீங்கன்னு சொன்னால் பெண்கள் பாதையிலேயும் அல்ஹம்துலில்லாஹ் தனவந்தர்கள் இருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் அவங்களும் இன்ஷா அல்லாஹ் இதில் கலந்து கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் விடவு ப்ராஜெக்டுக்கு அதிகமாக கண்ட்ரிபியூஷன் தந்தவர்கள் பெண்கள். அந்த அடிப்படையில் இருக்கும் தரணும். அஷேக் இஸ்மாயில் அலிமி அவர்களை இப்பொழுது எங்களோட காலம் சென்ற பாப்பமார்கள் இருப்பார்கள் அல்லது தாய்மார்கள் இருப்பார்கள், அவர்களோட பேரில் ஒரு தியாகத்தை செய்யணும், அதாவது ஒரு கொடுக்கணும் சதகத்துல் ஜாரியா. உண்மையில அவங்களோட பேர்லண்டு இயலாது. ஆனால் என்ன செய்தின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஸ் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறது, யாராவது மரணிச்சாங்கன்னு சொன்னால் 3 விடயத்தை தவிர எல்லாமே துண்டிக்கப்பட்டது. அந்த 3 விடயமும் என்னன்னு சொன்னால் முதலாவது இல்முன் யுன்தஃபா பிஹி. அவர் மரணிக்க முந்தி பிரயோசனமான கல்விக்கு ஏதாவது செஞ்சிருந்தாருன்னு சொன்னால் அவர் மரணிக்க முந்தி செஞ்சிருந்தாருன்னு சொன்னால் அது கண்டினியூவா. 2வது என்ன, வலதுன் சாலிஹுன் யதுஉலஹு. சாலிஹான ஒரு மகன் அவருக்காக துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த சாலிஹான மகன் நாங்களா இருந்தோம்னு சொன்னால் நல்ல முறையில் செஞ்சுட்டு துஆ கேட்போம்னு சொன்னால் அது மிகச் சிறப்பானது. இந்த இடத்துல சாலிஹான பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு தான தர்மம் கூட செஞ்சுட்டு துஆ கேட்போம்னு சொன்னால் அது சால சிறந்தது.
சிறந்தது. அடுத்தது மூணாவது என்னன்னு சொன்னால் அதுதான் முதலாவது சொல்லப்பட்டு சதக்கத்தும் ஜாரியா, நிலையான தர்மம். இப்போ உண்மையில நிலையான தர்மம் வார நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம் பொதுவாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று, தனியாக ஒரு சாராருக்கான வீடாக வராது பொதுவாக. இப்போ இங்கே இந்த ஹதீஸ் படி 2வது இடத்துல நாங்கள் நிற்கிறோம். வலதும் சாலிஹுன் யதுஉ லஹு, தனது பெற்றோருக்காக துவா கேட்கக்கூடிய சாலிகான ஒரு பையன், அவர் செய்கிற நேரத்தில் யாரும் நான் இந்த நன்மையை செஞ்சிருக்கிறேன், எனவே இந்த நன்மையின் பொருட்டால ஏற்ற துவாவை ஏற்றுக்கொள். இதை நாங்கள் வரலாற்றில் பார்க்குறோம். 3 போகிறாங்க, குகைக்குள்ள போய் அடைபடுறாங்க, அடைபட்ட பிறகு எப்படி எஸ்கேப் ஆகுறது அந்த கதை உங்களுக்கு தெரியும். தௌபால வரக்கூடிய இஹ்லாஸ்ல வரக்கூடிய செய்தி. அதில் நாங்கள் பார்க்கலாம் இந்த அமல் செஞ்சு துவா கேட்கிறவங்களுக்கு கூலி கிடைக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை நான் நினைக்கிறேன் இது ஒருவர் யாராவது வருவாங்கன்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் நல்லா. அடுத்தது உடைச்சு போகவர் ஒருவர் வராத நேரத்தில் இல்லை 5 வீடுகளையும் இல்லை, ஒரு வீட்டை ஒருவர் 12 மாதங்களில் உங்களுக்கு பிரித்து கட்டலாம், அல்லது அதை விட சற்று அதிகமான நேரம் தேவைப்பட்டாலும் உங்களுக்கு தரலாம். ஒருவர் வந்து ஒரு வீடு, அதாவது 3,60,000 அல்லது 1,800 பவுன் அல்லது 750 அந்த டைமுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்தது. நாங்கள் இலங்கை ரூபாய்க்கு கதைக்கலாம் 3,60,000, மிகவும் குறைந்த செலவில் ஒரு வீடு. ஓகே, அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க, யாரும் சொல்லல என்னத்தை செலவழிக்கணும், என்ன செலவு சல்லி இருக்குது பார்த்து கேட்குறாங்க. எஸ்அலுனக மாதா யுன்ஃபிகு, என்ன செலவழிக்கணும்னு கேட்குறாங்க. அப்புறம் அல்லாஹ் தஆலா வந்து வஹியா இறக்குறாங்க. குல் மா அன்ஃபக்தும் மின் கைர், நீங்க ஏதாவது நல்ல விடயம் செலவழிக்கிறேன்னு சொன்னால் எங்க ப்ரையாரிட்டி போகணும்னு அல்லாஹ் சொல்றாங்க. நீங்க செலவழிக்கிறேன்னு சொன்னால் எங்க போகணும், அதுல வந்து ஃபலில் வாலிதை, உங்களுடைய பெற்றோருக்கு, வல் அக்ரபி, உங்களுடைய உறவினர்களுக்கு, வல் யதாமா, அனாதைகளுக்கு, வல் மசாக்கீன், ஏழைகளுக்கு, எளியவர்கள். அப்ப இந்த பாதிக்கு பார்க்குற நேரம் வந்து சஹாபாக்கள் வந்து கேட்டோன்னு ஓர்டர் பண்றதே என்னன்னு சொன்னால் நீங்க செலவழிக்க வேண்டிய லிஸ்ட்ல வருது. அப்ப நாங்க இப்ப ஊர்ல உள்ளவங்களுக்கு வாக்கு பார்க்க நேரம் அக்ரபீன்னு சொல்லக்கூடிய நெருங்கினவர்கள் வந்துருவார்கள், மசாக்கீன் என்று சொல்லக்கூடிய மிஸ்கின்களும் வந்துருவாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல நீங்க பின்வாங்க வேணும். நிச்சயமாக யாராவது ஒருவர் வர இல்லைன்னு சொன்னால் நிச்சயம் அடுத்த பாதி ஒரு 1000 பவுன் 2 பேர் வந்திருக்கின்றார்கள். ஒருவர் பேர் குறிப்பிட விரும்பவில்லை, அல்ஹம்துலில்லாஹ். இன்னொருத்தர் அவருடைய பேர் குறிப்பிட விரும்பாதவர்கள் 2 பேர் வந்திருக்கிறார்கள். 2 வீடுகள் சென்று விட்டது, இன்னும் 3 வீடு. ஒரு வருடத்தில் கொடுத்து முடிக்கலாம், அல்லது 2 பேர் இணைந்து ஒரு வீடு, 2 பேர் இணைந்து ஒரு வீடு. அப்படி தந்தாங்கன்னு சொல்லி இந்த 3 வீடு இது இதனுடைய கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கிறோம், கிட்டத்தட்ட பெண்களை சேர்ந்தா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருக்கிறோம். 5 பேர்கிட்ட அடிப்படை தேவையை நாங்கள் 200 பேரால செஞ்சு முடிக்கணுமா? 2 பேர் சேர்ந்த ஒரு இதுல உண்மையில சிறப்பாக சொல்ல வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொல்ல விரும்பல, என்னை என்கரேஜ்மெண்டா இருக்கணும்னு யாராவது கையொப்பம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த 2 சகோதரர்கள் வந்தாங்க வெரி சின்சியராக. அல்லாஹ் தஆலா இவங்களுடைய நீயத்தை எண்ணத்தை கபூல் செய்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் மறுமையிலையும் அவங்களுக்கு வந்து கூலியை கொடுக்க வேண்டும். மறுமையில கிடைக்கிற கூலி உண்மையில வந்து என்னால் வர்ணிக்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொன்னாங்க, மறுமையை வந்து நீங்க கிடைக்க போறத உங்களுக்கு வர்ணிக்கவும் இல்லாத, எண்ணி பார்க்கவும் இல்லாத, கண்ணால பார்த்துட்டு காதால கேட்டுங்க. எனவே நிச்சயமாக வந்து மறுமையில அவர்களுக்கு பெரிய பெரிய கூலி இருக்கு. ஜஸாக்கல்லாஹு கைர் இன்ஷா அல்லாஹ். அதாவது 300 மெம்பர்ஸ் வந்து இன்க்ளூடிங் லேடிஸ். ஆமாங்க, இந்த இதுல முக்கியமான ஒன்று என்னென்றால் டைரக்ட் டெபிட் நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து என்னன்னு சொன்னால் நிரந்தரமான வருமானம் ஒன்று எங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. அதுல எல்லா வேலையும் செய்யுது. இது தனி அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிக்கிற நேரம் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஏற்கனவே வந்து எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் நிறைய பேர் வந்து வருஷ கணக்கு ஒரு வருடத்துக்கான பேமெண்ட் 500 பவுன் 1000 பவுன் அப்படியெல்லாம் இப்பயும் அப்படியே தராங்க.
51 பேர் தான் டைரக்ட் டெபிட்னாலும் வருடம் 120 பவுன்களை கேஷாக கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட் இங்கே வரல. உண்மையில அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அடுத்தது உண்மையில வந்து இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், நாங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு கலெக்ட் பண்ண போகிற நேரம் இந்த வளமையாக சந்தாதாரி இல்லாமல் இருக்கிறவங்கள்ட்ட நாங்கள் போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அவங்க வாரி வழங்குறாங்க. எனவே நாங்கள் எங்களோட பணி என்னன்னு சொன்னால், ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது, வாங்க சப்போர்ட் பண்ணுங்க. அந்த வாய்ப்பு அல்ஹம்துலில்லாஹ் 9 வருடங்களாக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல உண்மையில வந்து ஒரு பவுன் அடிப்படையில் யாரெல்லாம் செலவழிச்சாங்களோ அல்லது கால நேரத்தை செலவழிச்சாங்களோ எஃபர்ட் செலவழிச்சாங்க எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நான் நினைக்கிறேன் சகோதரர் ரிஸ்வாண்ட கவலை கரிசனை எங்கள்கிட்ட ஆரம்ப காலத்திலேயே இருந்து வர கவலை. நிரந்தரமான வருமானம் டைரக்ட் டெபிட்டாக வரமுடிச்சுன்னா நான் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் இன்ஷா அல்லாஹ். சரி, வேற யாரும் வந்திருக்கிறாங்களா? இன்னும் வந்து அட்லீஸ்ட் 3 பேர் சேர்ந்தாவது ஒரு வீடு. எனக்கு இன்னும் தேவை 3 வீடுகள் மட்டும். அதாவது 9 ஷாஸ் வகிக்குது. 3 பேர் சேர்ந்த ஒரு வீடு. 3ல ஒன்றுக்கு நீங்க கையெழுத்தலாம். சகோதரர்களே, இன்ஷால்லா நாங்கள் வந்து 1000 பவுன்ல இருந்து இறங்கி 500 பவுனுக்கு வரோம். ஓகே, அல்லாஹு அக்பர். 3 பேர் சேர்ந்து ஒன்று கிடைச்சிக்குது. மாஷா அல்லாஹ். இன்னும் 2 வீடு. இந்த 2 வீடு இன்னும் 3 பேர் சேர்ந்து ஒரு வீடு. ஆமாம், அல்ஹம்துலில்லாஹ் வாலிபர்கள் வந்திருக்கின்றார்கள். அது ஒரு நல்ல ஒரு அறிகுறி. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் இன்னும் 2 வீடு சுமந்து கொள்வார்கள். ஏற்கனவே எங்களுக்கு நினைக்கின்றேன் தரப்பட்ட விண்ணப்பங்கள் சுமார் 30. ஏற்கனவே நாங்கள் பூர்த்தி செய்திருப்பது 4, பூர்த்தி செய்து கொண்டிருப்பது 1, அதாவது 5. ஃபுல் ஹவுஸ் தான். 2 பேர் சேர்ந்து ஒரு வீடு. மாஷா அல்லாஹ். சகோதரர் தஸ்ரீஃபும் ரிஹான் ஃபாரூக். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு. ஓகே, இன்னொரு சகோதரர் தந்திருக்கிறார். 5வது வீடு சென்று விட்டது. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். ஓகே, சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய கமிட்டியை ஆசை வைத்தது போல இந்த வீடு அமைப்பு திட்டத்துக்காக நீங்கள் பங்களிப்பு செய்து இருக்கிறீங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் ஏற்கனவே எங்களுடைய தேவை இருக்குது நிறைய. அந்த தேவைகளுக்கு நீங்கள் வளமையான மாதமாக கன்ட்ரிபியூஷன் செய்ய வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம் சகோதரர்களே, ஏற்கனவே தரப்பட்ட 30 விண்ணப்பங்களில் ஏற்கனவே 5 முடிவு பெறுகின்றது. 2வது 5 நடைமுறையில் இருக்கின்றது. நீங்கள் வீட்டில் போயிட்டு ஏதாவது சரி வீடு ஒன்று கட்டி கொடுக்குற ஐடியாவோ அல்லது நீங்கள் யாரோடைய சேர்ந்து செய்ததாலாவோ அல்லது ஒரு 4 பேர் சேர்ந்தோ அல்லது 5 பேர் சேர்ந்தோ அல்லது 7 பேர் சேர்ந்திருந்தா கூட நீங்கள் ஏதாவது சரி ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக தலைவர் தஸ்லீம் அனீஸ் அவர்களை அணுகலாம் என்று கூறிக்கொள்கின்றேன். மாஷா அல்லாஹ். 5ஐயும் தாண்டி இன்னொன்று பிரச்சனை வந்திருக்குது. சகோதரர் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கா அந்த பேர் குறிப்பிட விரும்பல. தஸ்லீம் நாங்கள் அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன கூப்பிடுறதா இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இறுதியாக இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் இன்று இஷா தொழுகைக்கு இருந்தவங்க நான் நினைக்கிறேன் நிறைய பேர் இருந்தாங்க. சகோதரர் ஓதின குர்ஆன் வசனம் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. அதை ஞாபகப்படுத்தும். இறுதியாக சகோதரர் எங்களுடைய மௌலவி ஹாஃபிஸ் அனஸ் அவர்கள் அருமையாக ஓதினார்கள். அதில் வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம். வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம். என்ன கருத்துன்னு சொன்னால், அவர்களுடைய செல்வத்திலே கேட்டு வருபவர்களுக்கும் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் ஒரு பங்கு, ஒரு உரிமை இருக்கின்றது. கேட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, இப்போ 39 விண்ணப்பம் வந்திருக்குன்னு சொன்னா அவன் கேட்டு வந்திருக்கிறாங்க. எங்கள்கிட்ட செல்வம் இருக்குன்னு சொன்னால் அந்த செல்வத்தில் ஒரு பங்கு அவங்களுக்கு இருக்கு. இதை இன்ஷா அல்லாஹ் விளங்கிக் கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சபையை அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலேயும் மிகப்பெரிய திட்டங்களை சின்சியரான நியத்தோடு எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக மேற்கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.
நன்றி ஷேக் இஸ்மாயில் அலிம் அவர்களே. இன்றைய நாள் அதிகம் நாம் நன்றிக்குரிய நபரவராக தான் இருக்கின்றார். ஏனென்றால் அடிக்கடி இந்த மேடைக்கு வந்து அவர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக அதாவது உங்களுடைய அறிவுரைகள் குறை நிறைகளை கூறுவதற்கான இப்பொழுது நேரம். நீங்கள் இந்த நலம்புரி சங்கத்தின் பற்றி ஏதாவது உங்கள் கருத்துக்களை கூற விரும்பினால் தயவு செய்து இங்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. ஏதாவது கருத்துக்கள், அதாவது நாங்கள் ஏற்கனவே உங்களுடைய சில கேள்விகள் மனதில் இருக்கலாம், நீங்கள் கேட்க விரும்பினால் இங்கே தலைவரும் இருக்கின்றார், அவருடைய செயலாளரும் இருக்கின்றார்கள், அதற்கு பதில் தர தயாராக இருக்கின்றார்கள். அல்லது உங்களுடைய அறிவுரைகளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை செயல்படுத்த அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். யாராவது உங்களுடைய அறிவுரைகளை அல்லது ஆலோசனை சொல்ல விரும்பினால் முன்னுக்கு வரலாம். மைக் தரப்படும். ஷோர்ட்டாக உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொன்னால் நாங்கள் எப்படி ஃப்யூச்சரில் எப்படி செய்யலாம், அல்லது உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நாங்கள் எப்படி இப்போ செஞ்சு கொண்டு இருக்கிறோம், ஏதாவது பிழைகள் இருந்தால் சுட்டி காட்டலாம், அதாவது எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லலாம். சுருக்கமாக சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளும். யாராக இருக்கிறாங்க? சகோதரர் உஸ்மான் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஒவ்வொருத்தர் கருத்துக்களை கேட்குறது. ஆனால் உண்மையில் என்னென்னா ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ கருத்து நிறைய இருக்குது ஆட்கள்கிட்ட சொல்கிறதுக்கு, ஆனால் சொல்லக்கூடிய டைமில் வந்து சொல்லிக் கொள்றதுக்கு ஆட்களுக்கு கஷ்டம் இருக்குது. என்னென்றால் இப்படியான ஒரு சிச்சுவேஷன் இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் நான் ஒன்றும் குறையாசிரியத்துக்கு இந்த மாஷா நல்ல விஷயம் நடக்குது. ஆனால் நிறைய பேருக்கு இதை பற்றி நிறைய நல்ல கருத்துகள் சொல்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த கொடுக்குற டைம் அதை குறைய சொல்லலாம். நான் என்னென்றால் இப்போ ஆரம்பத்திலே அதை கொடுத்தால் நிறைய விஷயங்கள் மக்கள் கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனால் இப்போ சிச்சுவேஷனில் ஆட்கள் நான் நினைக்கிற மாதிரி யாரும் கருத்து செல்கிற நிலைமையில் இல்லை. கருத்து சொல்கிறதுக்கு இருக்குது, ஆனால் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் நான் நினைக்கிறேன். இன்ஷால்லா இதை கொஞ்சம் இதுக்கு பிறகு நல்லா கன்சிடர் பண்ணி ஒரு செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். சல்ஹாஜ் எஸ்.ஏ. கரீம் அவர்கள் சில அறிவுரையை கூறுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். காலம் பொருளானது, டைம் இஸ் கோல்ட் என்று பலமாக சொல்லுவார்கள். இருந்தாலும் அதில் கருத்துக்களை நாம் உணர வேண்டும். அல்லாஹ்வை பற்றி அடிக்கடி பேசுகின்றோம், கேட்கிறோம், சொல்லுவோம். டைம், நேரம், எங்களுக்கு அந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் பயனுள்ள முறையில். இந்த அல்லாஹ் கிருபையினால் மடவள ஒன்றியத்தின் ஒன்றுபுடன் சந்திக்க கிடைத்ததை பற்றி நன்றி சொல்கின்றேன். இதனால் நாங்கள் எங்கே போனாலும் ஒரு நிமிஷத்தை மறந்துவிடுறோம். அதனால தான் பிரிவினைக்கு வழிவகுக்கிறது. நாங்கள் எப்போதும் இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய பேர் பிரிட்டிஷ் பிரசங்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சிச்சுவேஷன் இங்கே சென்றிருக்கிறது. எனவே அவர்கள் உரிமையோடு பேசக்கூடிய அத்தனை அந்தஸ்துகளும் தரப்பட்டிருக்கு. நாங்கள் இடம்பெயர் இருந்தாலும் நாங்கள் பிரிட்டிஷ் பிரசையாக எதிர்காலத்தில் என்னுடைய ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறார்கள். இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து சிட்டிசன் அவங்க இலங்கையில் பிரசையாக இருந்தால் இலங்கையில் பதிவு செய்ய வேண்டும். இலங்கையர் என்ற பேர் இலங்கையர். We are Sri Lankan, we are British man என்ற எண்ணம் வர வேண்டும். எங்களுக்கு பிரிவினை அவசியம் இருக்கக்கூடாது. ஏன்னா பிரிவினையாக நான் பிரிந்து போகிற பக்கத்தில் இருக்கிறோம். எனக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். இந்த மடவள ஒன்றியம் செய்கின்ற நட்பணி இலங்கையில் பல வகையில் செய்வதற்கு முன்மாதிரியாக இருக்கும் என்று நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
நிறைய பேர் கையை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பசிக்கின்றது போல் வேண்டியது அதே நிலைமை தான் எனக்கு. எனவே நிகழ்ச்சிகளில் நிறைவு செய்யும் முகமாக சகோதரர் சஹரி ஹுசைனை அழைக்கின்றேன் நன்றி உரை நிகழ்த்துவதற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கிருபையால் எமது இன்றைய வருடாந்த ஒன்று கூட மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எமது அழைப்பை ஏற்று வருகை தந்த பிரதம அதிதி டாக்டர் ராய்ஸ் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எமது அசோசியேஷன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அத்துடன் நமக்கு இன்றைய நிகழ்ச்சியில் இந்த இடத்தில் நடத்திய அனுமதி தந்த ஹெரோ மஸ்ஜித் தலைவர் அவர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் மற்றும் இன்றைய ஃபுட் மேனேஜ்மெண்ட் பல அலுவலர்களுக்கு மத்தியில் எனக்கு உதவி செய்து வந்த பிரதர் ரிஃபாசாஜி அவர்களுக்கும் மற்றும் பிரதர் அய்யப் கான், பிரதர் நிஷாம் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை உதவிய சகோதரர்கள் மற்றும் சகோதரர்களுக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதாவது குறைகள் இருந்திருப்பேன், அல்லாஹ்வுக்காக அதை மன்னிக்குமாறும் எங்களுக்கு அதை சுட்டி காட்டுமாறும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு சுட்டி காட்டுமாறும் மிகவும் பணியாக வேண்டிக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். ஆமாம் சகோதர சகோதரிகளே, மிகவும் பொறுமையாக இவ்வளவு நேரம் நாங்கள் பேசும் துறையான தமிழையும் கேட்டுக்கொண்டு பொறுமையாக இருந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் இதே இடத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.